தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, தனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கணேசமூர்த்தி மட்டும் தான் மனசில் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. ஆனால் தனத்தோட அத்தை பார்த்தீங்க அப்படின்னா, தனத்தோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவள் வந்து சம்பாரிச்சு நமக்கே உழைச்சி போட்டு அவள் வாழ்க்கை வீணாயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா, தனத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் கதிர்கிட்ட ஏற்கனவே தனத்தை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ரொம்ப சம்மதம். அதனால் உங்கள் 2 பேரையுமே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தனத்தை ஒத்துக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட வாக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் டைரெக்டாக போய் கதிரை பற்றி தனத்துக்கிட்ட பேச முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு ஜோஷியரை வீட்டுக்கு வர வச்சு இந்த மாதிரி 2வது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாப்பிள்ளைங்களாம் வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்து முன்னாடியே பேசுகிறாங்க. தனம் பார்த்திங்க அப்படின்னா முட்டி போட்டு அவங்க அத்தை கிட்ட கெஞ்சி இன்னொரு வாட்டி இந்த பேச்சை எடுக்காதீங்க, இதோட விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ருக்மணி வந்து ரொம்பவே வந்து அவங்களோட முடிவில் உறுதியாக இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க அத்தை சொல்கிற பேச்சை மீற முடியாது தனம். ஸோ இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, கதிரை கல்யாணம் பண்ணிக்க தனம் ஒத்துப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.